என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன், ஒரு 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 ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவாங்க. ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அது அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோம்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாத்திச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர் நான் மாத்தி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்க எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க முழுக்க காரணம் சொல்லணும்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு அந்த கதையை கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா கையாண்டாரு. என்னைய வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமா தான். எங்க வீட்டுல கூட என்னை வந்து பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உலகத்துக்கே முதல்ல என்ன ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்க கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா அவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அண்ணன் கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு படமோ ஒரு சில டைரக்டருங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிருவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க. யாரும் கூப்பிட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் போன் பிக்கப் பண்றது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா லைன்ல வச்சு போன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழணும். ராமம் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.